ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லீமாஸ் லைஃப். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறீங்க. கடாய் எக் கிரேவி தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து நம்ம முந்திரி பருப்பு போட்டு சேர்ப்புறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி க்ரீமியாக சூப்பராக இருக்கும். வாங்கி எப்படி செய்யணும்னு பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து வரமிளகா, பெப்பர், கொரியாண்டர் அதாவது தனியா, சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் இதை போட்டு நல்லா வெறும் வானலில் வறுத்துட்டு இந்த மாதிரி குறைன்னு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த மசாலா உங்களுக்கு வந்து கிடைக்கலனா நீங்கள் வந்து நார்மல் கரம் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும் உங்களுக்கு. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு இருக்குல்ல அதை போட்டு தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கறி லீஃப் அதாவது கருவேப்பிலை, கூடவே வெங்காயம் போட்டு நல்லா நீங்கள் வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் இப்போயே சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ரொம்ப போடக்கூடாது. ஒரு 2 வெங்காயத்துக்கு ஒரு அரை தக்காளி தான் போடணும். கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இது மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து கேஷ்யூ நட் தான், அதாவது முந்திரி பருப்பு தான். முந்திரி பருப்பு ஒரு 7 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. உடச்ச முந்திரி பருப்பு இந்த மாதிரி குறைப்பாக மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வெங்காயம்லாம் வந்து நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம குழம்பு தூள் இருக்கு இல்லையா, அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்டிலே அரைச்ச குழம்புக்கு தூள் தான். உங்களுக்கு எப்படி செய்யணும்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. கரம் மசாலா, நார்மல் கடையில் வாங்குகிற கரம் மசாலா இருக்குல்ல, அது வந்து சும்மா கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். கூடவே வாசனைக்காக நான் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி நிறைய விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி மாறிடும். ஸோ தண்ணி வந்து பார்த்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி திக்காக இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டே இது தாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். முக்கியமாக சப்பாத்திக்கு, ரைஸுக்கு ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போது இந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கு பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கலந்து விட்ட உடனே அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு மேலெலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து முட்டைகளை வந்து 2 துண்டாக கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு ஃபுல் முட்டை வேணும்னா கூட நீங்கள் கீரி போட்டுக்கலாம். இப்போது டேஸ்ட்டுக்காக இது மேலே வந்து மிளகுத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கூடவே காஞ்ச மிளகா இருக்குல்ல, அதோட பவுடர். உங்களுக்கு காஞ்ச மிளகா பவுடர் கிடைக்கலனா அந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கும் இல்லையா, அதை கூட ரெடிமேடாக நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து வீட்டிலே வந்து பவுடர் பண்ணி வச்சுருப்பேன், அதனால் இதை நான் சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அதோடய ஃப்ளேவர் இறங்குற வரைக்கும் அப்படியே மூடி போட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கேஷ்யூ கடாய் எக் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவிங்க. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டை வச்சு இதை நம்ம செஞ்சிடலாம். இந்த மெத்தடில், நான் சொன்ன மெத்தடில் அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டக்குன்னு ஒரு சப்பாத்திக்கு நைட் டின்னருக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா லீமாஸ் லைஃப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.